Hi friends, welcome to my channel. இன்னைக்கு how to repair நம்மளோட சேனல்ல பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சுவிட்சஸ் வச்சு ஒரு எக்ஸ்டர்னல் பாக்ஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுதான் எப்படி நம்ம லூப் போட்டு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து மெட்டல் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாட்டமுக்கு. ஏன்னா என்கிட்ட மெட்டல் பாக்ஸ் இருக்குது, என்னோடய ஓன் யூஸ் இது. நான் வந்து சேஃப்டியாக வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி இதை ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லாகவே, ஏன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கும்போது வந்து இதை வந்து ஒரு ஃபுல்லாக வந்து பிவிசி இன்சுலேஷன் மாதிரி ஒரு பேக்கிங் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் சேஃபாக இருக்கும். ஏன்னா இது மாதிரி வெறும் எம்டி ஸ்டீலாக இருக்கிறதால ஏதாவது ஒயரில் டச் பண்ணுறதுனா பாக்ஸ் ஃபுல்லாகவே பவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படின்னா சேஃபாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 8 மாடல் பாக்ஸ். ஓகேங்களா? இதுக்கு வந்து நான் ஒரு 8 மாடல் ஷீட் எடுத்துருக்கேன். ஒரு 3 சாக்கெட் 5 பின் சாக்கெட்டு, 2 வந்து 5 ஆம்ப் சுவிட்ச் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது எப்படி நம்ம ஃபிட் பண்ணி லூப் போடுறதுன்னு பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? சரி, நான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து கீழே வச்சுக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ரோஸ் பிராண்டு. ஓகேங்களா? பாருங்கள், 8 மாடல் ஷீட்டு. இது 2 செட்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூ கீழே வச்சிடலாம். இது வந்து டாப். ஓகேங்களா? இந்த டாப் வந்து இப்படி கைட்டிங்கன்னா தனியாக கைட்டு வரும். பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கம் கைட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரி கைட்டிக்கும். டாப்பை நம்ம ஓரம் வச்சிடலாம். ஃபைனல் ஸ்டேஜ் தான் வேலை அது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த சாக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். சாக்கெட் சுவிட்ச் எல்லாம் இதெல்லாம் வந்து ப்ரெஸ் டைப்பு, ஸ்க்ரூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் நீங்கள். அதான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்கிட்ட இருக்கிற மெட்டல் பாக்ஸை நான் பயன்படுத்துகிறேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து பிவிசி பாக்ஸ் வந்து விற்கிது. ஓகேங்களா? ஓப்பன் பாக்ஸ், ஓப்பனில் பிவிசி பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு விற்கிது. அந்த பிவிசி பாக்ஸ் வாங்கி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்ததுன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சுட்டு யூஸ் பண்ணலாம். பிவிசி வந்து டேமேஜ் ஆகும், வரும் அப்படி பயம் இருந்தால் ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி அடிச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஓப்பன் பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது 8 மாடல்ன்றதால 3 சாக்கெட் 2 சுவிட்ச் வச்சுருக்கேன். இது எப்படி 8 மாடல் கனெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது சுவிட்ச் வந்து ஒரு சுவிட்ச் வந்து ஒரு 1 மாடல் கணக்கு. ஓகேங்களா? 1 மாடல் 2 மாடல். ஓகேங்களா? 2 மாடல் ஆச்சு. இது வந்து ரெண்டுமே சேர்ந்தது. இப்போ இந்த 2 சுவிட்ச் டைப். அதை பார்த்தீங்கன்னா இது வந்து 2 மாடல் சாக்கெட். ஓகேங்களா? 2 மாடல் சாக்கெட். இது 2 மாடல், இது 2 மாடல். அப்போ பார்த்தீங்கன்னா 2 4 6 மாடல் வந்து ஃபினிஷிங்கு. 7 8 8 மாடலுக்கு போதுமான அளவு அதே தான். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். எல்லாமே ப்ரெஸ் பண்ணுற டைப் தான். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த லாக்கில் வச்சுட்டு இங்கே 2 லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 லாக்கை இப்படி ப்ரெஸ் பண்ணி அழுத்தினீங்கன்னா லாக் ஆகிடும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ வந்து இந்த இடம் வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு சாக்கெட் வந்து இங்கே இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மாடல் மட்டும் தான் உட்காரும். அதனால் 3 சாக்கெட் 2 சுவிட்ச் மட்டும் பயன்படுத்துகிறேன். ஏன்னா ஒரு சாக்கெட்டுக்கு வந்து 2 சுவிட்ச் நான் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு சுவிட்சை போட்டால் 2 சாக்கெட்டுக்கு பவர் சப்ளை வர மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சுவிட்சை வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சுவிட்சில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு வந்து கீழே இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இது சாக்கெட்டில் வந்து இது வந்து டாப்பு, இதுதான் பாட்டம். ஓகேங்களா? அது வந்து கீழே இருக்கணும். கீழே இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற நடுமத்தில் தந்து இதை போடுறேன்னா இந்த சுவிட்சு வந்து இது 2க்கும், இந்த சுவிட்சு வந்து இது 2க்கும் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணுறேன். சாரி, 2 இல்லை 1 இங்கே. ஓகேங்களா? அது அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி தான் இதை வந்து போடுறேன் நான். ஓகே, பாருங்கள், இப்போ நம்ம இது வந்து ப்ரெஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த சுவிட்சை வந்து நம்ம இது 2க்கும் லைன் கொடுக்க போகிறோம். இந்த ஒரு சுவிட்சில் இதை மட்டும் கனெக்ஷன் பண்ண போகிறோம். மிச்சப்படி எல்லாமே வந்து சேம் தான். நீங்கள் அடிஷ்னலாக ஒரு சுவிட்சு போட்டிங்கன்னா ஒரு சுவிட்சு ஒரு இதுக்கானது தான். ஓகேங்களா? இதில் வந்து அதுக்கு மேலே போட முடியாது, கேப் கிடையாது. அதனால் எனக்கு வந்து ப்ளக்கு மல்டிபிளாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 ப்ளக்குக்கு ஒரு சுவிட்ச் இருந்தால் பிரச்சனை கிடையாதுல்ல. அதனால் வந்து நான் போடுறேன். இப்போ இது எப்படி லூப் போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. சுவிட்சோட பாட்டம் இது வந்து டாப். ஓகேங்களா? சுவிட்சோட பாட்டம் இது, டாப் இது. ஓகேங்களா? சுவிட்சோட மெக்கானிசம் எப்பயுமே தெரிஞ்சுக்கணும். உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இங்கே இருந்தது இங்கே இருக்கும். இங்கே இருக்கிற பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிறதுல ஒரு ராடு மாதிரி இருக்கும். நம்ம சுவிட்சை போடும்போது அந்த டாட்டில் போய் இந்த ராடு வந்து உட்காரும் போது தான் கனெக்டிவிட்டி ஏற்படுது. ஓகேங்களா? அதனால் வந்து
ஃபேஸ் எப்பவுமே வந்து பாட்டமில் கொடுக்கணும். ஃபேஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய லைன். ஓகேங்களா, நான் உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டணும்னு சொல்லிட்டு 2 கலர் ஒயர் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் கலர் வந்து ஃபேஸுக்கும், ப்ளூ கலர் வந்து நியூட்ரலுக்கும். ஓகேங்களா, கருப்பு கலரும் நியூட்ரலுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ளூ கலர் ஃபேஸ் யூஸ் பண்ணால் கருப்பு கலர் நியூட்ரல் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ரெட் கலர் யூஸ் பண்ணோம்னா இது ப்ளூ கலர் வந்து நியூட்ரலுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரெட் எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்டிப்பர், இது ஒயர் ஸ்டிப்பர்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வேணால் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. முறுக்கி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும். எந்த கம்பியும் பிசர் தட்டக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு செய்யும் போதே நல்லா ஒழுங்காக சேஃப்டியாக செய்யணும். ஓகேங்களா, சுவிட்சோட பாட்டமில் நம்ம இதை லைன் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம இதை டைட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த சுவிட்சு கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த சுவிட்சு கொடுக்கணும். அதனால பாருங்கள், இப்படி ஒரு சின்ன லூப் மாதிரி எடுத்து அளவு பார்த்துக்கிறேன். ஏன்னா இந்த அளவு லூஸ் இருந்தால் போதும். இப்போது இந்த அளவு வச்சு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை கட் பண்ணி வச்சு பாருங்கள், இந்த முனையும் சீவிக்கலாம், நம்ம இதையும் சீவிக்கலாம். இப்போ 2 முனையும் சீவிட்டு ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வச்சு இப்படி முடிஞ்சுக்கலாம். பாருங்கள், முடிஞ்சு இப்படி மடக்கிட்டேன். ஓகேங்களா, பாருங்கள் மடக்கிச்சா. இப்போது இந்த சுவிட்சுக்கும் பாட்டமில் கொடுத்துடலாம். ஃபேஸ்ன்றது பர்மனெண்ட்டாக கொடுக்கணும் சுவிட்சுக்கு. ஓகேங்களா, அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து சுவிட்சு போடும்போது ஆப்ரேட் ஆகும். இப்போ நம்ம இதை இந்த சுவிட்சில் உள்ளே கொடுத்துடலாம். அது கொடுத்துட்டு நம்ம இதை டைட் வச்சிடலாம். ஒரு நார்மல் டைட் வைக்கணும். அதாவது லூஸாக வைக்கக்கூடாது, ரொம்ப டைட்டு வைக்கக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா சுவிட்சு ஓய்ந்துடும் அதுக்காக. ஓகேங்களா, முடிஞ்சிச்சு. இப்போ இதிலே லூப் போட்டு இது வெளியே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இது நேராக வந்து ஃப்ளக்கு கொண்டு போயிடணும் நம்ம. ஓகேங்களா, எங்கே வைக்க போகிறோமோ அங்கே ஃப்ளக்குக்கு இது நம்ம கொண்டு போயிடலாம். அதனால் இது வந்து டேரெக்டாகவே நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் இதை வந்து வச்சுக்கிட்டு இந்த ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ரெட் கலர் ஒயர் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த சுவிட்சிலேருந்து இந்த சாக்கெட்டுக்கான அவுட்புட் கொடுக்கணும். ஓகேங்களா, அதனால் நான் அதே ரெட் கலர் ஒயர் எடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து ஃபேஸ்ன்னு சொல்லி காட்டுறதுக்காக ரெட் கலர் ஒயர் எடுத்துருக்கேன். சுவிட்சோட டாப்பில் லூஸ் பண்ணிங்க. சுவிட்சோட டாப்பில் கொடுத்துருவோம். பாருங்கள், சுவிட்சோட டாப்பில் கொடுத்தாச்சு. இப்போது நம்ம வந்து சாக்கெட்டுக்கு வந்து கொடுக்குறோம். சாக்கெட்டில் வந்து நல்லா பார்க்கணும். இதில் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்என் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எல்என்னு கொடுத்துருவாங்க. எல்ன்றது லைன். சுவிட்சிலேருந்து போகக்கூடிய ஒயரை வந்து எல்லில் கொடுக்கணும். என்னன்னு சொல்கிறது வந்து நியூட்ரல். ஓகேங்களா, அது நியூட்ரல் கொடுக்கணும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த சுவிட்சிலேருந்து வரக்கூடிய ஒயரை வந்து எல்ன்றக்கூடிய பின்னில் கொடுத்துடணும். பாருங்கள், இப்போ நான் இதை வந்து இந்த எல்ன்ற பின்னில் நான் வந்து கொடுக்கறதுக்கு திட்டமாக வச்சு கட் பண்ணிக்கிறேன். சரி, நம்ம கட் பண்ணிட்டு சீவி நல்லா டைட் பண்ணி மடிச்சுக்கலாம். பாருங்கள், மடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த எல்ன்ற பின்னில் நம்ம இது லூஸ் பண்ணி உள்ளே கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த எல்ன்ற பின்னில் இது வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு வந்து லைன் கொடுத்தாச்சு. இப்போ இன்னும் 2 இருக்குது. ஓகேங்களா, இப்போ இன்னும் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் வந்து ஒரு சுவிட்சில் 2 சாக்கெட்டு கொடுக்கக்கூடியது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுவிட்சில் கொடுத்துக்கலாம். சுவிட்சில் கொடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் நான் 1 பை 1. ஃபஸ்ட் நம்ம வந்து சுவிட்சோட டாப்பில் கொடுக்குறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம சுவிட்சோட டாப்பில் ஃபேஸ் எடுக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்புட். ஓகேங்களா, நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து சுவிட்ச் போட்டால் பவர் வரக்கூடிய செக்ஷன். இப்போ இதில் வந்து எல் இங்கே இருக்குது, இதில் வந்து எல் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம பாருங்கள், நான் வந்து இப்படி எடுத்துக்கிறேன். அளவு வச்சுட்டு இதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு சீவி நம்ம இதை மட்டும் இதில் கொடுத்தோம்னா இதோட நின்றுடும். அதனால் இதுலேருந்து இதுக்கும் போகணும். அதனால் நம்ம இங்கேருந்து ஒரு லூப் போட்டு லைனிங் எடுக்கிறோம். ஓகேங்களா,
பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை லூஸ் பண்ணிட்டு இதில் கொடுத்துடலாம். வந்து டபுளாக மடித்து விட்டால் போகலை, அதனால் நம்ம இதை டைட் பண்ணிட்டு அப்படி கார்னரை கட் பண்ணிட்டு இப்போ நம்ம மடித்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக போயிட்டு இந்தாண்ட வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம டைட் வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம டைட் வச்சாச்சு. இதுலேருந்து வந்திருக்க லூப்பை மறுபடியும் நம்ம எடுத்து இதனோட எல்லுக்கு கொடுத்துடணும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நிறைய பேர் வந்து இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் கரண்ட்டுன்றது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது தான், கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இருந்தாலும் நம்ம கற்றுக்கிற முறையில் தான் இருக்குது, ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா, இப்போது நான் வந்து சுவிட்சிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் ஃபேஸ் எல்லு கொடுத்தாச்சு. இப்போ முடிஞ்சிச்சிங்களா. இப்போ வந்து நமக்கு வந்து இதில் என்ன, இப்போது இது வந்து ஃப்ளக்கு, அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ளக்குக்கு போகக்கூடிய ஒயர். இப்போது ஃபேஸ் இதுக்கும் கொடுத்து வெளியே எடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு. சுவிட்சோட அவுட்புட் இது கொடுத்தாச்சு, இதோட அவுட்புட்டு இது ரெண்டும் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு நியூட்ரல், இப்போது நியூட்ரல் வருது. நியூட்ரல் எங்கே எடுத்து கொடுக்குறதுன்னா எங்கேயுமே தராங்க. இந்த எல்லு இந்த எண்ணு இந்த எண்ணு எல்லாத்தையும் லூப் பண்ணி நம்ம வெளியே எடுத்து வந்துடும். லூப் பண்ணுறது ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன்றா கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த எண்ணுன்னு சொல்லக்கூடிய எண்ணுனா நியூட்ரல். ஓகேங்களா, அந்த எண்ணுன்னு சொல்லக்கூடிய பின்னில் நம்ம கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு அடுத்து எண்ணு. ஓகேங்களா, அதுக்காக அளவு வச்சுட்டு ஒரு கட்டிங் போட்டு மறுபடியும் நம்ம இங்கே ஒரு லூப் போட்டு எடுத்துக்கிறோம். அது கார்னர் கட் பண்ணிட்டோம்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம இதை டைட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த ஓகே, நம்ம வந்து அடுத்து எண்ணுக்கு கொண்டு போகணும். அடுத்துனா இந்த சாக்கெட்டுக்கு. ஓகேங்களா, நியூட்ரல்ன்றது எல்லாத்துக்கும் காமன். ஓகேங்களா, நியூட்ரல் வந்து காமனாக போகணும். ஃபேஸ் மட்டும் சுவிட்சில் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி போகணும். இப்போது இங்கே கொடுத்தா இதோட நின்றுடும். நம்ம இதுலேருந்து ஃப்ளக்கு கொண்டு போகணும். அதனால் அப்படி இதையும் லூப் போட்டு இங்கேருந்து எடுத்துக்கிறேன். எல்லாமே கரெக்டாக அந்த எண்ணுன்ற பின்னில் கரெக்டாக கொடுக்குறோம். அதாவது சில டிவைஸுக்கு வந்து நீங்கள் அந்த கரெக்டாக எள்ளு கொடுக்கலன்னா சரியாக ஒர்க் பண்ணாது. ஓகேங்களா, ஃபேஸ் நியூட்ரல் மாறி போச்சுன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக சிலது வந்து தொல்லை கொடுக்கும். அதனால தான் கரெக்டாக அதை பண்ணணும். அதேமாதிரி சுவிட்சு போடாமல் சப்ளை வரக்கூடாது. அதனால தான் நாங்கள் வந்து ஃபேஸ் நியூட்ரல் கரெக்டாக பார்த்து கொடுக்க சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம கொடுத்தாச்சு. பாருங்கள், ஃபேஸு நியூட்ரல் அவுட் வெளியே வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரல் எர்த்து வந்து தேவைன்னா எர்த்து இதுலேயும் கொடுத்து நீங்கள் வெளியே எடுத்துக்கணும். ஓகேங்களா, எர்த்து தேவைன்னா இப்போ வந்து எனக்கு இது வந்து எர்த்து தேவை கிடையாது. எல்லாமே வந்து 2 பின் யூஸ் பண்ண போகிறேன் நான். நீங்கள் 3 பின் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எர்த்து கம்பல்சரி தேவை. அதனால் நீங்கள் எர்த்து ஒயரும் போட்டு வெளியே கொண்டு போயிடணும். ஓகேங்களா, இது வந்து நான் வந்து சார்ஜர் யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த போர்டு மேக் பண்ணேன். அதனால் வந்து எனக்கு வந்து எர்த்து தேவை கிடையாது. அதனால் நான் விட்டுட்டேன். ஓகேங்களா, உங்களுக்கு தேவைன்னா கம்பல்சரி போட்டுக்கோங்க. 3 பின் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல தேவைப்படும் எர்த்திங். ஓகேங்களா, எர்த்து வந்து ரொம்ப முக்கியம். அதை பற்றி நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். நம்மளோட என்எஸ் எலக்ட்ரிக்கல் டெக்கு யூடியூப் சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது என்னுடைய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு தான் முடுக்க போகிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் முடுக்க போகிறதில்ல, உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன் சும்மா பாருங்கள். ஓகேங்களா, இது மாதிரி வச்சு ஃபிட் பண்ணி நான் இதை வந்து ஒரு வுட்டில் வச்சு ஃபிட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அதனால தான் இதை வந்து வச்சுருக்கேன். இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பாக்ஸோட ஃபிட் பண்ணியே காட்டியிருப்பேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம மெயினாக கனெக்ஷனுக்காக தான் நம்ம வந்து வீடியோஸ் மேக் பண்ணது. ஒன் டைம் வந்து கிளியர் செக் பண்ணிடுறேன். ஒன் டைம் தெரிஞ்சுக்கோங்க ஷார்ட்டாக. இங்கே பாருங்கள், அங்கேருந்து அதாவது நம்ம மெயின்லேருந்து வரக்கூடிய ஃபேஸு
ஃபேஸை வந்து சுவிட்சோட பாட்டமில் கொடுத்துட்டோம், இதுக்கும் பாட்டம் கொடுத்துட்டோம். ஃபேஸ் வந்துடுச்சு. ஃபேஸை சுவிட்சு போட்டால் அவுட்புட்டாக வரணும். அவுட்புட்டுன்றது வந்து சுவிட்சுக்கு டாப்பில் வரும். டாப்பில் கொடுத்தோம்னா அந்த சாக்கெட்டில் வந்து எல்லுன்னு இருக்கும். எல்லுன்றது லைனு, என்னன்றது வந்து நியூட்ரலு. அதனால் எல்லுன்ற இடத்துல வந்து சுவிட்சோட லைனை கொடுத்துட்றோம். இது கொடுத்தாச்சு. இது வந்து ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதால இதுலேருந்து எடுத்து இதுலேருந்து நமக்கு லூப் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து வந்து நியூட்ரல். நியூட்ரல் வந்து அங்கேருந்து மெயின்லேருந்து வரும். எண்ணுன்ற இடத்துல கொடுத்துட்டோம். அதே மாதிரி இது எண்ணு, இந்த எண்ணு எல்லாமே நம்ம லூப் பண்ணி கொடுத்தாச்சு. எர்த்து தேவைன்னா நீங்கள் இந்த எர்த்து இது மூணும் நீங்கள் லூப் பண்ணி வெளியே எடுத்து போது எர்த்தில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி 3 பின் சாக்கெட்டில் நீங்கள் லைனை கொடுக்கும் போதும் அதுலேயும் எல்லு என்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பக்காவாக பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோக்கள் பார்க்குறதுக்கு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் தொடர்ந்து வரும். நம்மளோட சேனல் இன்னொன்றுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை பை.